ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் ஃபிஃப்த் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்திங்கன்னா த ஹிடன் ஹிந்து. இது எப்படி நான் வச்சுக்கலாம், இது ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அக்ஷத் குப்தா. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹிடன்னா என்னென்னா, ஒருத்தன் வந்து டோரை ஷட் பண்ணி ஷட்டுனா மூடுறது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹிடன் ஆகிக்கிறேன். அப்போ அக்ஷத் குப்தா அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மோடி கவர்மெண்ட் நியூ சர்ஜ் ஆஃப் கம்யூனலிசம். இதுதான் வந்து இந்த புக்கு. இதில் ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சீதாராம் யெச்சூரி. இது எப்படி நான் வச்சுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, பேசிக்கலி வந்து இந்த மோடி கவர்மெண்ட்டில் வந்து அந்த நார்த் சைடு அது ஃபுல்லாக இருப்பாங்கள்ல. அங்கெல்லாம் வந்து ஹிந்துசம் வந்து ரொம்ப வந்து பாப்புலராக இருக்கும். அப்போ ஹிந்துசம்னா எப்படி சீதாராம், அவங்க தான் மெயின் காட் மாதிரி. அதை நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்லா. இந்த புக்கோட ஆர்த்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராய் மார்க்ஸம். இவர் தான் அந்த ஆர்த்தர். இது எப்படி நான் வச்சுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அவுட்லா அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பா அகைன்ஸ்ட் லா வந்து ஏதாச்சும் பண்ணுறதா அவுட்லான்னு சொல்லுவாங்க. அப்போ யார், இப்போ இந்த ராயை வந்து நம்ம திருப்பி போட்டோம்னா ROYன்னு இருக்கா, அப்போ YORன்னு வரும். அது அப்போ யார் அப்படின்னு கேட்குற மாதிரி நான் வச்சுக்கலாம். ராய் மார்க்ஸம். நெக்ஸ்ட் வந்து குல்லா. இந்த புக்கோட ஆர்த்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி கபூர். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ குளம்குள்ளே கப்பல் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். குளம்குள்ளே வந்து ரிஷி கபூர். நெக்ஸ்ட் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர். இது எப்படி நான் வச்சுக்கலாம், இதோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா விகாஸ் ஸ்வரூப். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, மில்லியன் அப்படின்னாலே ஒரு நம்பர், அமௌண்ட்டு மில்லியனர் அப்படின்றத குறிக்கும். மில்லியர்னா காசு, விகாஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அபிநய தர்ப்பணம். இந்த புக் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரா. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அபிநய நந்தி நான் அப்படின்னு வருதா. இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லஜ்ஜா. இந்த புக் எழுதுனது வந்து தஸ்லிமா நஸ்ரீன். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா லா டா மா நான் இந்த மாதிரி வருதா. லஜ்லியா டஸ்லின்ற மாதிரி வருதா. எல்லாம் ஒரே இதில் வர்ற மாதிரி இருக்குது. எப்படி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அபிநயாவுக்கு NA ஞாபகம் வச்ச மாதிரி, லஜ்ஜுக்கு LA, அடுத்து டஸ்லிமாவுக்கு TAMA NA. LATAMA அப்படின்ற மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து மேஜா ஜல்மச்சி சித்தர்காதா. இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தபி கம்ப்ளே. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா, மேஜா அப்படின்னா மே அப்படின்னு வச்சுக்கலாம். மச்சி, அதாவது என்ன சொல்கிறேன்னா, மச்சி மே மாதம் ஆயிடுச்சு, சித்தாருக்கு போவோம். சித்தார்ன்றது ஒரு ஊர். அங்கே போவோம். அங்கே வந்து ரொம்ப குளிரும். கம்பளி போர் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது வந்து குளிருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த ரோட் அஹெட். இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ரோட் அஹெட் முன்னாடி நிறைய ரோடு இருக்குது, பட் அதெல்லாம் வந்து கேட்டை வச்சு மறைச்சிட்றாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட் த பாய் ஃப்ரீ. இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானி மார். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்டோம்னா அவங்க மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிருத்யுஞ்சய். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதோட ஆத்தர் வந்து சிவாஜி சர்வான். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்போ வித் அஞ்சய் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அஞ்சலி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் மெமரி ஃபேட்ஸ் அவே. இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபலிம்சாம் நரிமான். இது இவரோட ஆட்டோபயோகிராஃபி. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, மெமரி ஃபேட்ஸ் FA, ஃபலிக்கு FAன்னு இருக்கா. இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ மீ மைன். இந்த புக்கோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹாரிசன். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஹரி அப்படின்றாரு. அதுக்கு இவர் வந்து திருப்பி நானா என்னையா அப்படின்னு ஐ மீ மைன் மூணுமே ஒன்றாவே கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ் டோன்ட் க்ரை. இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்னா பண்ட். இதை நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, மேக்னா போயிட்டாலுமே வந்து பாய்ஸ் வந்து அழுகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் ஆன் ஜூபிட்டர். இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுராதா ராய். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் ஆன் ஜூபிட்டர்னால் ஜூபிட்டரில் தூங்காத அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். தூங்காத அனுராத அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெவில்ஸ் அட்வொகேட். இதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் தப்பார். பேசிக்கலி டெவில்ஸ் அட்வொகேட்னு யார் சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து தப்பாக வாதாடுறாங்க அப்படின்னா அவங்க தான் டெவில்ஸ் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. அப்போ தப்பாக வாதாடுறாரு கரண் தப்பார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேஷன் இன் மேக்கிங். இதில் ஆத்தர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இது எப்படின்னு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷன் உருவாக்குறாங்க. அது வந்து பேனர் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனந்த் மாத். இது எல்லாத்துக்குமே நம்ம தெரியும், பன்கிங் சண்டை சாட்டர்ஜி. இதுலேருந்து தான் வந்து நம்ம நேஷனல் லாங்குவேஜ் நேஷனல் சாங் வந்து எடுத்திருப்பாங்க. இதை எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தோம். நான் பேங்க்குக்கு ஆனந்தமாக போனேன். போயிட்டு அமௌண்ட் எடுத்ததை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தேன். மேக்ஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சல்ட்ரி டேஸ். இதில் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஷோபா DC. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, சல்ட்ரி அப்படின்றத சால்ட்டு நான் வச்சுக்கலாம். சோபனாவை சோப்பு நான் வச்சுக்கலாம். சால்ட்லேருந்து சோப்பு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரன்னிங். இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதோட தீம் அதாவது ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹருரி முராகாமி. இது எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹரியா வந்து ரன் பற்றி நான் பேசுகிறேன், ரன்னிங் பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம்.
பேசிக்கலி இந்த ஃபுல் புக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஐ டாக் அபவுட் ரன்னிங் வென் ஐ டாக் அபவுட் ரன்னிங் தான். ஸோ இது எழுதுனது வந்து ஹரியுரி முராகாமி. ஸோ ரன்னிங்னு வர்றதுனால ஸோ ரன்னிங் பற்றி இருக்கிறதுனால அவர் ஹரியாக இருந்தார்னா ரன்னிங் பற்றி பேசுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த டன்னல் ஆஃப் டைம்ஸ் இது எப்படின்னு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து எல்கே லக்ஷ்மன். ஸோ இப்போ பேசிக்கலி டன்னல் வந்து போடுறதே வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டைம் சேவிங் தான். இப்போ ஒரு வழி இருக்குது அதில் வந்து டன்னல் போடுறாங்க அப்படின்னா அதில் போகிற வழியை வந்து டயத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு தான். ஸோ அந்த மாதிரி டன்னல் போடுறதுனால டைம் வந்து நம்மளுக்கு குறையும். அது வந்து நம்மளை லக்ஸுரி ஆக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் 5th பார்ட் ஆஃப் புக் த ஆத்தர்ஸ். ஸோ தேங்க்யூ.